ஹே ஹாய் டியர் கேர்ள்ஸ், எல்லாருக்கும் ஒரு சல்யூட்ன்றதை தாண்டி நானும் ஒரு பெண் வயிற்றுல தானே பிறந்தேன். நானும் ஒரு தாயோட வயிற்றுல பிறந்தவன் தான். ஸோ பெண்களுடைய வலி என்னன்னு எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ப்ரோ பீரியட்ஸை பற்றிலாம் நீ படிச்சிருக்கியா, இல்லை உனக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சா தானே சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஏங்க பீரியட்ஸை பற்றி படித்தா மட்டும்தான் சொல்லணுமா? தெரிஞ்சாவே சொல்லலாம். நான் நிறைய புக்ஸ்லையும் சரி, இந்தமாரி பீரியட்ஸை பற்றி யூடியூப்லையும் சரி நிறைய கேட்பேன். அதனால தான் நான் ஓப்பன் டாக்காகவே சொல்கிறேன். என்னன்னா இதுவும் உமன்ஸுக்கான பதிவு தான். உங்களுக்கு மந்த்லி டேட் தள்ளி போகும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ஒரு 5 டேஸ் தள்ளலாம், 10 டேஸ் தள்ளலாம். ஆனால் சில பேருக்கு மாச கணக்கில் தங்கும். அப்படி மாச கணக்கில் தள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம டாக்டர் போயிட்டு கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேணாம். நான் சொல்கிற ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோம்பு இருக்குல்ல, அந்த சோம்பை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் சோம்பை ஒரு சுட தண்ணியில் காய வச்சு அந்த சோம்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெடிகட்டி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கோசம் மட்டும் பனங்கற்கண்டு இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 3 days ஒன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 days ஒன்ஸ் நீ குடிச்சிட்டு வாங்க. உண்மையாக சொல்கிறேன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு கர்ப்பப்பையில் அழுக்கு இருந்தாலுமே சரி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டான டேட்லையும் கரெக்டான சீரான முறையிலையும் வந்துடும். இந்த மாதிரி பீரியட் கண்டுனா மறக்காம என் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், பாய்.